பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அணிவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். பவுல் சொல்கிறார், நான் பாடுகளை அனுபவிக்கிறேன். ஏன் பாடுகளை அனுபவிக்கிறேன் என்று சொன்னால், நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். நான் ஒன்றை தேவனிடத்திலே, இயேசுவினிடத்திலே நான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். நான் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்வார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். பவுல் எதை ஒப்புக் கொடுத்தார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த நாள் வரைக்கும் அவர் ஒப்புக் கொடுத்ததை காத்துக்கொள்வார். இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். பவுலுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. தான் விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவர், அவரிடத்திலே நாம் எதை ஒப்புக் கொடுத்தாலும் அதை அவர் காத்துக்கொள்வார் என்று சொல்லி அவரை நம்பி அவர் தன்னிடத்திருந்த ஒன்றை ஒப்புக் கொடுத்தார். எதை அவர் ஒப்புக் கொடுத்தார் என்று நாம் பார்ப்போமேனால், அதை குறித்து பவுல் எழுதுகிறார். கொலோசியர் எழுதின நிருபத்திலே பவுல் எழுதியிருக்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கின்ற இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இதன் மூலமாக தீமோத்தேயுவுக்கு எழுதின அந்த காரியத்தை பவுல் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி எழுதின பவுல் அதற்கான எதை ஒப்புக் கொடுத்தார் என்று சொன்னால், அவர் மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவரிடத்தில் தான் அதை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய ஜீவன். ஒருவன் பாவத்துக்கு மரிக்கும் போது, அக்கிரமத்துக்கு மரிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிற மீறுதலுக்கு மரிக்கிற போது, கர்த்தருடைய வார்த்தையை மீறி செயல்படாத போது, பாவத்தை செய்யாதபடிக்கு, பாவத்திற்கு தன்னுடைய சரீரத்தை செயல்படாது இருக்கும்படியாக தேவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்த போது, பிறருக்கு அக்கிரமம் செய்யாதபடிக்கு தன்னை காத்துக்கொண்டு தேவனுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் போது அவர்கள் மரித்தவர்களாகிறார்கள். எனவேதான் பவுல் எழுதுகிறார், கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, நான் கிறிஸ்துவோடு கூட மரித்தேன் என்று சொல்லி எழுதுகிறார். அப்படி நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்து நிமித்தமாக, நித்திய ஜீவனுக்காக நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்து விட்டோம். அவரோடு கூட எழுந்தும் இருக்கிறோம். நாம் மரித்த போது கிறிஸ்துவுக்காய் மரித்த போது, பாவத்துக்காய் மரித்த போது, உலகத்திற்காய் மரித்த போது, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது, கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. அந்த ஜீவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, அதுதான் கொலோசியர் 3:4 பவுல் எழுதுகிறார், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நாம் நம்முடைய ஜீவனை இயேசு இடத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திற்கு மரித்தவர்களாக காணப்படுவோம், பாவத்துக்கு மரித்தவர்களாக நாம் காணப்படுவோம்.
அப்படி அந்த மரித்த அனுபவத்துக்குள்ளாக நாம் வாழும்போது ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய ஜீவன் அவருக்குள்ளாக இருக்குது என்பது நிச்சயமாக தெரிகிறது. அப்படி அவருக்குள்ளாக மறைந்திருக்கும்போது அவருக்குள்ளாக இருக்கும்போது நம்முடைய ஜீவன் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கும்போது நாம் உலகத்திற்கு பாவத்திற்கு மரித்திருப்போம். இதுதான் அடையாளம். நாம் பாவத்துக்கு உலகத்துக்கு மரித்திருப்போமேயானால் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறது. அப்படி கிறிஸ்துக்குள்ளாக நம்முடைய ஜீவன் இருக்கிறபடினாலே அவர் வரும்போது, அவர் வெளிப்படும் போது, மீண்டும் ஆண்டவர் இரண்டாம் முறையாக இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது, அவர் வெளிப்படும் போது அவர்களுடைய ஜீவனும் நம்முடைய ஜீவனும் அவர்கள் கூட வெளிப்படும். நாமும் தேவனோடு கூட இணைந்து வெளிப்படுவோம், காணப்படுவோம். எனவே நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்படியாக நாம் கிறிஸ்துவத்தில் நம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்திருக்கோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துக்குள்ளாக வாழ்கிறோம் என்று அர்த்தமாகிறது. நாம் இப்படி கிறிஸ்துக்குள்ளாக வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் மரித்தவர்களாக இருப்போம். பாவத்துக்கு மரித்தவர்களாக, உலகத்துக்கு மரித்தவர்களாக இருப்போம். அதைத்தான் பவுல் எழுதும்போது சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறேன் என்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்த என் ஜீவனை அவர் வெளிப்படும் அந்நாள் வரைக்கும் அதை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அப்படியானால் நாம் பாவம் செய்யாதபடி, உலகத்தின் இச்சைகளுக்கு நாம் அகப்பட்டுக் கொள்ளாதபடிக்கு நம்முடைய ஜீவனை ஆண்டவர் காத்துக்கொள்வார். நம்முடைய ஜீவனை தேவனிடத்திலே ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். அவர் வெளிப்படும் வரை அவரோடு கூட நாமும் வெளிப்படும்படியாக அந்த ஜீவனை தன்னிடத்தில் வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார். நாம் பாவம் செய்யாதபடிக்கு, உலகத்தின் இச்சைகளுக்கு அகப்பட்டுக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் காத்து நடத்துவார். மேலான அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளியிருக்கிறார். அதை உறுதியாய் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் உலகத்திற்கு பாவத்திற்கு மரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக.